இல்லாது ஆட்சி புரிவதை தம் நோக்கமாய்க் கொண்டவர். ஆயினும் அவரது ஆட்சி காலத்தில் வாயில்லா பசுவுக்கு ஏற்பட்டது ஒரு பேரிழப்பு. அதற்கு காரணமானவர் வேறு யாரும் இல்லை, அரசரின் மகனே இதற்கு காரணமானவர். அரசர் இப்போது என்ன செய்வார் என்று பார்ப்போம். தன் மகனை காப்பாற்றுவாரா அல்லது அந்த பசுக்குரிய நீதியை வழங்குவாரா? வாருங்கள் தெரிந்து கொள்வோம். விட்டேன் அண்ணா, நீங்கள் நேரிலே வந்து பார்க்கலாம். மிக்க மகிழ்ச்சி. சோழ நாடு சோறுடைத்த நாடு என்பது உலகோர் அறிந்த செய்தி. சோழ குலத்திற்கு பெருமை சேர்க்கும் செய்தி நீதி தவறா என்பதை அறிந்து கொள்ள என் ஆட்சி முறை என்பது என் ஆட்சியில் யார் துன்பப்படக்கூடாது என்பதற்காக நான் எடுத்த ஒரு அமைப்பே ஆராய்ச்சி. எதற்கு மன்னா? சொல்கிறேன் கேள். நம் அரண்மனை வாயில் பெரியதோர் மணியை கட்ட செய்துள்ளேன். மக்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை போக்குவதற்கு அந்த ஆராய்ச்சி மணியை பயன்படுத்திக் கொள்ளலாம். அரசே, நீங்கள் தான் மக்களுக்கு எந்த குறையும் வைப்பதில்லையே. நீங்கள் சொல்வதும் சரிதான் அமைச்சரே. ஆனால் இந்த ஆராய்ச்சி மணியின் நோக்கமே நீதி வழங்குவதில் தான் உள்ளது. எப்போது ஆராய்ச்சி மணி எடுத்தாலும் அவர்கள் முன்னே நானே ஓடோடி சென்று நிற்பேன். ஆஹா, நீங்கள் தான் சிறந்த மன்னர். உங்கள் புகழ் ஓங்கட்டும். மன்னா மன்னா, என்னாச்சு இப்படி மூச்சதை கோடுகிறாய்? மன்னா, இது நான் கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை. எப்படி சொல்வதற்கு தயங்குகிறேன். என்ன ஆனாலும் பரவாயில்லை, செய்கை தயங்காமல் சொல். அது வந்து நம் அரண்மனை வாயில் கட்டப்படுற ஆராய்ச்சி மணி. ஆராய்ச்சி மணியா? யாராவது அடித்து விட்டார்களா? எந்த குறையும் இல்லை என்று நினைத்திருந்தேன். நானே சென்று பார்க்கிறேன். பசு வந்து ஆராய்ச்சி மணியை அடித்துக் கொண்டிருக்கிறது. என் ஆட்சியில் வாயில்லாத பசுவுக்கு குறை உண்டா? இதை நான் எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும்? ஐந்தறிவு விலங்குகளின் சுயநீங்க மனசுதான் இந்த உலகம் என்னை படிக்குமே என்று அந்த பசுக்கு ஏற்பட்ட நிலை அறிந்து வாரும். பிறகு மன்னாவுடன் விரைந்து சென்றார். அண்ணா, உங்கள் மகன் தேரைத்தரில் ஓட்டிச் செல்லும் போது அங்கு புள்ளி குதித்துக் கொண்டிருந்த பசுவின் கஞ்சன் எதிர்பாராத மாட்டி இறந்து விட்டது அரசே. தங்கள் முடிவை மாற்றிக் கொள்ளுங்கள் அரசே. என்ன சொல்கிறீர்கள் அமைச்சரே? மண்ணையில் காக்கும் மன்னன், நீதி வழங்கும் நெறிமுறையாளன், மக்கள் என்னை போற்றுகிறார்களே, அதற்கு இழுக்கு நேரிட ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இதுதான் நான் எடுத்த முடிவு. இதில் எந்த மாற்றமும் இல்லை. மன்னா, சற்று பொறுங்கள். உங்களுக்கு இருப்பது ஒரே ஒரு மகன். பசுவின் கஞ்சை வேண்டுமென்று கொள்ளவில்லையே. அவன் அறியாமல் செய்த தவறுதானே. அதற்காக நீங்கள் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டுமா அரசே? நீங்கள் சொல்வதும் சரிதான் அமைச்சரே. ஆனால் அந்த கண்ணில் வழியும் கண்ணீர், நீயும் ஒரு மன்னனா என்ற அந்த சின்னஞ்சிறு வந்து என்ன பாவம் செய்தது? அதன் உயிரை போக்க எப்படி மனம் வந்தது? பசுவின் கஞ்சை இழந்து தவிக்கும் இனி எனக்கு யார் ஆறுதல் தருவார்? இனி என் வாழ்நாள் எல்லாம் வீழ்ந்தாரா என்று கேட்பது போலுள்ளது. நான் எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்க மாட்டேன். அரசே, மீண்டும் தங்களை பணிந்து கேட்கிறேன். உங்கள் மகனை கொல்லும்